ஏன் கர்த்தர் இப்படி கொஞ்சம் கைவிட்டார், கொஞ்சம் விட்டார்? பிள்ளையை அவர் தண்டிப்பார் அல்லவா? யாக்கோபுக்கு தண்டனை உண்டு. அவர் தொடை சந்தை தொட்டார் இருக்கு. ஆமென். சிக்ஷை ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறதுனால அவர் சிக்ஷிக்கிறார். நீங்க இந்த யாக்கோபுக்கு கொடுக்கிற தண்டனையை பத்தி, யாக்கோபுனா பிள்ளைங்களுக்கு, நமக்கு வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 27:6 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அவனை அடித்தவர்களை அடித்தது போல இவனை அடிக்கிறாரோ? ஆமென். அப்படின்னு கேள்வி கேட்கிறது போல வரும். அதாவது யாக்கோபுக்கு விரோதமா எழும்பினாங்கல்ல இஸ்ரவேல், பார்வோன், அவங்களுக்கு ஒரு அடி விழுந்துச்சுல்ல, அப்படியே இஸ்ரவேலர் அடிச்சாரு இல்ல. எப்படி வழக்காடினாராம்? 8 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவரீர் ஜனத்தை துரத்தி விடுகையில் மட்டாய். மட்டாய்னா கர்த்தர் ஒரு அளவு வச்சிருக்கிறார், இவ்வளவுதான். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுவார், நான் எப்போதும் போராட மாட்டேன், ஏன்னா நீங்க என்ன ஆயிருவீங்க, சோர்ந்து போயிருவீங்க அப்படிமா. ஆனா சத்துருக்களுக்கு செய்யறது வேற, அதை நான் 2வது சொல்றேன். தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் பனிஷ்மெண்ட் வைத்திருக்கிறார். ஆமென். எரேமியா 30:11 சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் என்ன செய்வேனா, நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டாய். சிலர் இந்த வசனத்தின் முதற் பகுதியை மட்டும் ஸ்டிக்கராய் அடித்து ஓட்டி வைத்திருப்பவர்கள் உண்டு. என்ன? உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உன்னை மட்டாய் தண்டிப்பேன். ஆங்கிலத்தில் எப்படி இருக்கும்? ஐ வில் டிசிப்ளின் யூ பட் ஒன்லி இன் டியூ மெஷர். அதாவது சத்துருக்கு அடிக்கிறதுக்கு கணக்கே கிடையாது, ஆனா அவருடைய பிள்ளையை அடிக்கிறதுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நீங்க உங்க பிள்ளைங்களை அடிச்சு வளர்த்தீங்கல்ல? என் பிள்ளைய நான் அடிச்சதுல என் பிள்ளை அப்படி யாராவது இருக்கீங்களா? இல்ல. நமக்கு தெரியும், கோபம் உச்சில நிற்கும், ஆனா நம்ம கைக்கு ஒரு கண்ட்ரோல் வச்சிருப்போம். சிலர் நாக்குக்கு கண்ட்ரோல் கிடையாது, எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு வா தோசை சாப்பிடு, போத எனக்கு வயிறு நிறைஞ்சிட்டு. ஆமென். மட்டாய். அப்போ பனிஷ்மெண்ட் உண்டு தேவ பிள்ளைக்கு. யாக்கோ, நீ பிள்ளைன்னா அடி உண்டு. ஆமென். என்ன ஒரு 2 ஆமென் வருது. அப்போ ஆண்டவர் அவனை அடித்து, சில நேரத்தில் அப்படி, ஆண்டவரே அவனே அடிச்சது மாதிரி இல்லப்பா, இல்ல, உனக்கு நான் ஒரு அளவு வச்சிருக்கிறேன். அது என்னை அடுத்த வசனம் சொல்லும் போது உங்களுக்கு தெரிய வரும். அதனாலதான் எதுக்காக இதை செய்கிறார் அப்படின்னா, ஒப்புரவாயிரணும். ஓசியா 12 நீங்க பார்க்கும்போது 2வது வசனத்துல, நானே வாசிக்கிறேன், நேரம் இல்லை. யூதாவோடும் கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது, அவர் யாக்கோபை அவன் வழிகளுக்கு தக்கதாக விசாரிக்க போகிறார் அப்படிங்கிறார். சொல்லிவிட்டு 6வது வசனத்துல சொல்றார், இப்போது நீ உன் தேவனிடத்தில் திரும்பு அப்படிங்கிறார். அப்ப ஏன் ஆண்டவர் விசாரிக்கிறார்? ஆண்டவருக்கு வழக்கு இருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய மனசுல என்ன இருக்குன்னா, நம்மளை கரெக்ட் பண்ண, டிசிப்ளினுக்குள்ள கொண்டு வர. அதாவது என் பிள்ளை எப்படி இருக்கணும்னு எனக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது, உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குது. ஆமாவா இல்லையா? என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்கும். ஆமே. கல்யாண ஆகாதவங்களே கை தூக்குறாங்க. உங்கள் விசுவாசம் பெரியது. ஆமா, என் பிள்ளை, எல்லாருக்கும் இது விருப்பம் இருக்குல்லங்க. அவர் நல்ல தகப்பன் அல்லவா? அதனால ஆண்டவர் சொல்றாரு,
நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, வழக்கு இருக்கு, நான் நியாயம் தீர்க்க போறேன் சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, இடைவிடாமல் உன் தேவனை நம்பிட்டு. ஏன்னா சிக்ஷை நிரந்தரம் அல்ல, சிக்ஷை தற்காலிகம். எனவேதான் பைபிள்ல நிறைய வாட்டி வரக்கூடிய ஒரு வார்த்தை உண்டு. அது யாக்கோபுக்கென்று எழுதப்பட்ட வார்த்தை, அவருடைய பிள்ளைகளுக்கென்று எழுதப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தை தான் இனி. எல்லாரும் சொல்லுங்க, இனி. கடந்த நாள் இந்த இனி எல்லாம் இனிமையா இருந்துச்சு வாசிக்க. நிறைய இருக்கு, ஆனா ஒரு சில வசனங்களை நான் எழுதி வச்சிருக்கிறேன், அப்படியே நான் சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கோங்க, நீங்க வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. ஏன்னா இந்த இனி அப்படிங்கிற வேர்டுக்கு அது தேவ பிள்ளைகள் மட்டும்தான். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஹல்லேலூயா, ஆமென். அந்த சங்கீதம் 71 20-21, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்ப உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின். அப்போ ஆண்டவரை, என் வாழ்க்கையில எல்லாம் இடிந்து போனாலும் என்னை திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து கட்டி எழுப்ப உங்களால முடியும். இது ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கை. ஆமென். யோபுவுக்கு ஏதாவது மீதி இருந்துச்சா? ஆமென். ஏதாவது இருந்துச்சா? இல்ல. ஆனா கர்த்தர் எப்படி கொடுத்தார்? முன்னிலைமையை பார்க்கலாம் பின்னிலைமையை ஆசீர்வாதமாக்கி கொடுத்தார். ஆமாவா இல்லையா? அப்ப தேவ பிள்ளைகளுக்கென்று தேவன் செய்கிற காரியம் இது. இது தேவன் நிர்ணயித்தது. ஒரு நேபுகாத் நேச்சாரே புல்ல தின்ற அளவுக்கு விழுந்துட்டு திரும்ப எழும்பி மேன்மையாய் ராஜ்யத்தில் உட்காருவான் என்றால், அவரை அப்பா பிதாவை என்று அழைக்கிற அன்பு சகோதரா, திரும்ப கர்த்தரால. அதனாலதான் ஏசாயா 29-22 சொல்லப்பட்டிருக்கிறது, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம். அப்ப இதுவரை யாக்கோபு என்ன பட்டிருக்கிறோம்? அப்ப அந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார்ல, இனி. இந்த வேர்ட் எல்லாம் நீங்க நோட் பண்ணி வீட்டில் போய் அதை சொல்லிட்டே இருக்கணும். யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து. இதான் அவருடைய மனசுல இருக்கு. அதான் யாக்கோபு வேர் பற்றி பூத்து காய்த்து உலகத்தை பலனால் இனி அவன் முகம். ஏசாயா 30:19 சொல்லப்பட்டிருக்கிறது, இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய். ஹல்லேலூயா. யாருக்கு சொல்றார் தெரியுமா? அவருடைய ஜனத்துக்கு. அப்ப ஆண்டவர் நிர்ணயித்தது அது. ஏசாயா 51:22 சொல்லப்பட்டிருக்கிறது, இனி என் உக்கிரத்தின் பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பது இல்லை. அதனாலதான் சொல்ல, இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து. அங்க என்ன பார்த்தோம்? உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் ஆண்டவர் அதை நீக்கிறார். எனவேதான் ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய ரட்சிப்புக்கு எப்படி காத்திருக்கணும் தெரியுமா? நம்பிக்கையோடு. வீட்டுல பிள்ளைங்க சொல்ற, அம்மா நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குமா? இருக்குப்பா, ஆனா இனி இருக்காது. ஹல்லேலூயா. அதாவது அற்புதத்துக்கு ஆக மட்டும் போகிற கூட்டங்கள் நிறைய உண்டுங்க. ஆனா ஒரு தேவ பிள்ளை எதை பிடிக்கணும் தெரியுமா? உறவை பிடிக்கணும், உறவை பிடிக்கணும். நான் பிள்ளை, அவர் என் அப்பா. ஹல்லேலூயா. ஏசாயா 52:1 சொல்லப்பட்டிருக்கிறது, அசுத்தனும் விருத்த சேதனம் இல்லாதவனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. ஏசாயா 60:18 சொல்லப்பட்டிருக்கிறது, இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்படாது. ஏசாயா 33:20 சொல்லப்பட்டிருக்கிறது, இனி அதன் முளைகள் என்றென்றைக்கும் பிடுங்கப்படுவதில்லை, அதன் கயிறுகள் ஒன்றும் அருந்து போவது இல்லை. இனி. ஏசாயா 49:19
இனி குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமாயிருக்கும், அதாவது நன்மைகளின் நெருக்கம். ஹல்லேலூயா. சில சொல்லுவாங்க, இந்த வீட்டுல இந்த பொருளை வைக்கிறதுக்கு இடம் இல்லை, நன்மைகளின் நெருக்கம். ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி ஓடி வந்து எலிசா கிட்ட சொல்லுவாள்ல, என் கடங்காரங்க வந்து கேட்குறாங்க, என் பிள்ளைங்களை பிடிச்சிட்டு போகணும்னு நிற்கிறாங்க, உன்கிட்ட என்ன இருக்கு? ஒரு குடம் எண்ணெய் இருக்கு, போய் எல்லா காலி குடத்தையும் எடுத்து வை, பக்கத்து வீட்லையும் கேட்டு வாங்கி வை. எல்லா காலி குடம் தான் கொடுப்பாங்க, ஒரு கிளாஸ் தண்ணி தான் கொடுக்க மாட்டாங்க. அதனால நீ காலி குடத்தை கேட்டு வாங்கி வை. காலி குடம் காலி ஆயிட்டு எல்லா காலி குடம் வச்சுட்டு எல்லா குடம் நிரம்பினதுக்கு அப்புறம் நேரா வந்து சொல்றாங்க, இனி குடம் எண்ணெய் இல்லைன்னு இல்லை, இதான் நன்மைகளின் நெருக்கம், வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இனி ஏசாயா 62:8, இனி நான் உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். ஏசாயா 60:20, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை. ஏசாயா 62:4, நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம். எல்லாரும் சொல்லுங்க, இனி. அப்ப நம்முடைய நோக்கம் எதுல தான் இருக்கணும் தெரியுமா? இனி. அப்போ இந்த நாட்கள்ல நம்முடைய கவனம் எதுல இருக்கணும்னா, அப்போ எனக்கு ஆண்டவர் இந்த தத்தளிப்புல இருந்து என்ன வெளியே கொண்டு வருவார். இது தேவன் நிர்ணயித்தது. தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது, உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை. பிரியமானவர்களே, நமக்கு வாக்குத்தத்தங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் நாம் தேவனை கோபப்படுத்தி தான் அந்த வாக்குத்தத்தத்துக்கு நாம் தள்ளி இருக்கிறோம். இந்த ஓசியா 12 யாக்கோபை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார்ல, என்ன சொல்றார் தெரியுமா? ஆமென். 9வது வசனத்துல, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதற்கொண்டு உன் தேவனாகிய கர்த்தரா இருக்கிற நான். இந்த வார்த்தை கவனிங்க. என்னைக்கு உன்னை இந்த அடிமைத்தனத்திலிருந்து பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தானோ அதிலிருந்து உன் தேவனாகிய கர்த்தரா இருக்கிற நான் பண்டிகை நாட்களில் செய்யப்படுகிறது போல திரும்பவும் உன்னை கூடாரங்களிலே. இதுதான் அவர் மனசுல இருக்கு, இவன் நல்லா இருக்கணும், இவன் வாழ்ந்து இருக்கணும். ஏன்னா யாக்கோபுக்கு பேரே என்ன தெரியுமா? எத்தனை ஏசா சொன்னா, நீங்க விடுங்க. கூடாரவாசி. யாக்கோவே யார்தான்? கூடாரவாசி. ஆனா அவன் கூடாரத்தில் இருந்து நாட்கள் பல ஆயிட்டு. ஆண்டவர் திருப்பி அவனை கைப்பிடிச்சு கொண்டு வரார். அவர் மனசுல இருக்கிறது நீ வாழ்ந்து இருக்கணும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல சொல்லி